அரிசி தம்மு ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் நம்ம அன்றைக்கி அஃபான் பிரியாணி நம்ம அன்றைக்கி நாங்கள் யூடியூப்பில் போட்டிருந்தோம். நல்ல வியூஸ் போய்கிட்டு இருக்குது. அது சமைக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அவர் சமைக்கிறது தான் இன்றைக்கி அவர்கிட்ட பார்த்து வீடு பண்ணுறோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து சமைக்கிறத இப்போ நான் எடுத்தேன். எப்படி நீங்கள் வந்து டேஸ்ட் எல்லாம் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி மக்களுக்கு எப்படி போகணுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து நம்ம கடைக்கு வர்ற மக்களுக்கு நல்ல உணவாக தரணும். அது வந்து குறைய இருக்கக்கூடாது. சாப்பாடு வந்து லாபம் கம்மியாக கிடைச்சாலும் சாப்பிடவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அதான் எங்களுக்கு லாபம் முக்கியம் இல்லை, வர கஸ்டமர் தான் முக்கியம். வியாபாரம் இன்னும் பெருசாகிட்டே தான் இருக்கு. அதே போல் நீங்கள் இப்போ சமைக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயற்கையான இடமா இருக்குது. நல்லா அமைச்சிருக்கீங்க. சுற்றி வர எந்த ஒரு வெயிலே அடிக்காத முறையில் நல்லா இயற்கையாக நல்லா நிழலான இடமா நல்லா இது பண்ணியிருக்கீங்க. இந்த இடம் எப்படி நீங்கள் இதுக்குன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணினீங்களா, இல்லாட்டி சாதாரணமாக அமைஞ்சிருச்சா உங்களுக்கு? இது இறைவன் எனக்கு கொடுத்த அற்புதமான இடம். இந்த இடத்த முதல்ல வாங்கினதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த ஐடியா வந்தது. இது பிரியாணி செய்கிற கிச்சன் ஆகலாம் நல்லாயிருக்கும். அதனால் இடம் கொஞ்சம் வசதியாக இருக்குது. ஒரே நேரத்தில் வந்து ஒரு 500 கிலோ சாப்பாடு ஆக்கிற அளவுக்கு இடம் வசதி. ஓகே, நீங்கள் ஓர்டர் பேர்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? ஆர்டர் எல்லாம் ஆர்டருக்கும் சாப்பாடு செஞ்சுருக்கோம். சரி, கல்யாணம், மஞ்சள் தண்ணி, இந்த பசங்களுக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் ஆர்டர் சமைச்சு கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் பிரியாணி மட்டும்தான் சமைக்கிறீங்களா, இல்லாட்டி வேறு என்னென்ன சமைக்கிறீங்க? எங்களோட மெயின் டார்கெட்டு தரமான பிரியாணி கொடுக்கணும். அஃபான் பிரியாணியில் வந்தால் பிரியாணி தரமாக இருக்குன்னு சொல்லணும். முதல் பிரியாணி தான், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு உங்கள் நம்பரை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம மென்ஷன் பண்ணேன்னு சொன்னால், நீங்கள் ஓர்டரில் பேரில் வந்து எப்படி நீங்கள் பாண்டிச்சேரிக்குள்ளே மட்டும் தான் பண்ணுவீங்களா, இல்லாட்டி தமிழ்நாடு ஆல்ரவுண்ட் பண்ணுவீங்களா? தமிழ்நாடு ஆல்ரவுண்ட் பண்ணுவோம். பாண்டிச்சேரி சுற்றி வட்டாரத்தில் உள்ள எல்லா அனைத்து கிராமங்களுக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணி தரோம். தயாராக அதாவது தமிழ்நாட்டில் எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. நிச்சயமாக. ஆனால் அதுக்கு போகிற சார்ஜஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க. அது நல்ல உணவாக இருக்கணும். சரி, ஓகே. அப்போ உங்கள் நம்பரை வந்து நான் இது யூடியூப் சேனலில் போட்டு இதை நான் பப்ளிஷ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது? இல்லை, ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பாக போடுங்க. எல்லாம் பார்த்து நம்ம பிரியாணி கடைக்கு வரட்டும். ஓகே, தேங்க்ஸ். இது அரிசி எடுக்கிட்டு கிடக்கு கிட்ட வாங்க. ஓகேவா? அதே கடைசி சூப்பர். ஓகே, ஹாய், how are you? இப்போ இங்கே பிரியாணி சாப்பிட்றது உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் வந்து என்னமா இருக்குது? நல்லா இருக்கு. இந்த கடைக்கு ஒரு 10-12 வரும். ரெகுலரா வந்தோம். வீக்லி ஒன்ஸ் இந்த கடைக்கு வந்துருக்கோம். அது போக இந்த ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் சைட் டிஷ் ரொம்ப போட்டிருக்காங்க. அது ஈவினிங் ட்ரை பண்ணோம், பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றேன். ஆனால் இது பிரியாணி பொறுத்த வரைக்கும் 200% போகும். ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா தெரியுதா? தாராளமாக சாப்பிடலாம். சஃபிஷியன்டான குவான்டிட்டி இல்லை. தேங்க்ஸ் சார்.